சொல்றத கேட்டுட்டு ஒழுங்கா இங்கிருந்து உன்னோட சொந்த ஊருக்கே ஓடி போயிரு, அதுதான் உனக்கு நல்லது என்று சுவிக்ஷா சுரபியை பார்த்து கோபமாக கடிந்து கொண்டாள். அந்த நேரத்தில் பின்னால் இருந்து வாய மூடு என்று ஒரு அழுத்தமான குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதும் டக்கென சுவிக்ஷா பயத்தில் நடுங்கினாள். மெதுவாக பின்னால் திரும்பி பார்க்க அங்கே கோபம் நிறைந்த முகத்துடன் விக்ரம் நின்று கொண்டு இருந்தான். அவன் கண்கள் கோபத்தில் சிவந்து இருந்தது. அவனை பார்க்கும்போதே எவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அவனை பார்த்ததும் சுரபிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கண்களில் இருந்து தானாக கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவனை பார்த்து மெல்லிய குரலில் விக்ரம் என்று அழைத்தாள் சுரபி. சுவிக்ஷாவும் மெதுவாக அவனை பார்த்து, விக்ரம், ஒரு வழியா நீ வந்துட்ட. இப்போ இங்க நீ, நான், உன் ஒய்ஃப்னு 3 பேர் இருக்கோம். எதுவா இருந்தாலும் இப்பவே நேருக்கு நேர் பேசி ஒரு முடிவு எடுத்துடலாம் என்று சொன்னாள். இப்போ மட்டும் நீ பேசுறத நிறுத்தல, அடுத்து நான் என்ன பண்ண போறேன்றத பார்த்தா உன்னால தாங்க முடியாது என்று விக்ரம் கோபமாக சுவிக்ஷாவை பார்த்து கத்தினான். உடனே சுவிக்ஷா எதுவும் பேசாமல் அமைதியானாள். அவன் கண்களில் இருந்த கோபம் அவளை பயமுறுத்தியது. கண்களில் கண்ணீர் தேங்க அழுது கொண்டு நின்ற சுரபியை பார்க்கும்போது விக்ரமிற்கு உண்மையிலேயே மனது கஷ்டமாக இருந்தது. இப்போது நினைத்தால் கூட சுவிக்ஷாவை மட்டுமல்ல, அவளுடைய குடும்பத்தையே எதுவும் இல்லாமல் செய்ய முடியும். ஆனால் விக்ரம் அந்த அளவுக்கு இறங்க வேண்டாம் என்று நினைத்தான். அவளுக்கு இன்னமும் ஒரு சில சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அவளுடைய மனது மாறும் வரைக்கும் இது போன்ற சில சம்பவங்கள் நடக்கும் என்று அவனே சுவிக்ஷாவின் மனநிலையில் இருந்தும் புரிந்து கொண்டான். ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்ட விக்ரம், இங்க பாரு சுவிக்ஷா, நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், தேவையில்லாம என்னுடைய வாழ்க்கையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. ஆனா நீ திரும்ப திரும்ப வந்து என்னை அதிகமாக தான் ஹர்ட் பண்ணிட்டு இருக்க. நான் இவ்வளவு தூரம் யார்கிட்டையும் பொறுமையா இருந்ததே இல்லை. என்னோட கோபத்தை சீண்டி பார்க்கணும்னு நினைச்சா உங்க குடும்பத்துல அடுத்த தலைமுறையே உருவாகாத அளவுக்கு பண்ணிடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கிறது தான் உனக்கு நல்லது என்று கோபமாக சொன்னான் விக்ரம். அவனது பேச்சை கேட்டு சுவிக்ஷாவால் எதுவும் பேச முடியவில்லை. அப்படியே அமைதியாக தலை குனிந்து நின்று கொண்டு இருந்தாள். விக்ரம் நேராக சுரபியின் அருகில் சென்று அவள் கையை பிடித்தபடி, அவ பேசுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத என்று சொல்லி அவள் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு அந்த இடத்தில் இருந்து வெளியே சென்றான். விக்ரமிடம் இருந்து வந்த அந்த வார்த்தைகளால் அதுவரை சுரபியிடம் இருந்த எல்லா கேள்விகளும் மறைந்து அவளுடைய மனம் அமைதி அடைந்தது. அவள் விக்ரமையே கண் சிமிட்டாமல் பார்த்தபடி அவனுடன் நடந்து வந்து கொண்டிருந்தாள். விக்ரம் சுரபியின் கையை பிடித்து கொண்டு அந்த இடத்தில் இருந்து நடந்து வந்ததை பார்த்த சுவிக்ஷாவிற்கு கோபமும் பொறாமையும் ஏற்பட்டது. உண்மையில் விக்ரம் சுவிக்ஷாவை பற்றி கொஞ்சமும் கவலைப்படவில்லை. சுரபியை வைத்து பேசும்போது அவனால் பதில் சொல்ல முடியாமல் திணறுவான் என்று நினைத்தாள் சுவிக்ஷா. ஆனால் விக்ரம் கையை பிடித்து அழைத்தவுடனே சுரபி எந்த கேள்வியும் கேட்காமல் சென்றதும், சுவிக்ஷாவின் பிளாக்மெயிலுக்கு விக்ரம் எந்தவித அலட்டலும் இல்லாமல் பேசியதும் அவளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. காஃபி ஷாப்பில் இருந்த எல்லாருமே சுவிக்ஷாவை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறு வயதில் இருந்தே அவள் இப்படி மற்றவர்கள் முன்னால் அசிங்கப்பட்டது இல்லை. தான் செய்ததுதான் தவறு என்று அவளுக்கு புரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் சுரபியின் அழகுக்கும் அறிவுக்கும் தான் எந்த விதத்திலும் குறைந்தவள் இல்லை. அப்படி இருக்கும்போது விக்ரம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று தெரியாமல் கோபத்தோடு நின்று கொண்டு இருந்தாள். என்னை கொஞ்சம் கூட மதிக்காம அவாய்ட் பண்ணிட்டு போறல, என்னை மிஸ் பண்ணதுக்காக நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ என்று சொல்லிக்கொண்டு தனது முஷ்டியை இறுக்கி கொண்டாள் சுவிக்ஷா. விக்ரம் ஒரு முறை பின்னால் திரும்பி பார்க்காமல் சுரபியை கூட்டிக் கொண்டு அந்த இடத்தில் இருந்து கிளம்பினான். சுவிக்ஷா வழி தோய்ந்த முகத்துடன், நான் என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நீ என்னை மிரட்டுறன்னு சொல்லி உன்னை என்ன பண்றன்னு பாரு, அவர் மட்டும் ஃபாரின்ல இருந்து வரட்டும், நீ என்னை கஷ்டப்படுத்தினதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை என்ன பண்ண போறாருன்னு பாரு என்று கோபமாக விக்ரமை நினைத்து சொன்ன சுவிக்ஷா தனது பாடிகார்ட்ஸிடம் இந்த விஷயத்தை தன் அண்ணனுக்கு தெரிவிக்க சொல்லி சொன்னாள். அவள் அப்படி சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த 2 பாடிகார்ட்ஸும் பதறி போனார்கள். மேடம், நீங்க கண்டிப்பா உங்க அண்ணனுக்கு கால் பண்ணி ஆகணுமா? அவர் வந்தா பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும் என்று சொன்னார்கள். ஆதவன் குடும்பத்தில் மிகவும் பிரபலமானவராக அவளது அண்ணன் இருந்தார். அந்த குடும்பத்தின் முதல் வாரிசும் அவர்தான். அவரை நினைத்தாலே அங்கே இருந்த எல்லோரும் நடுங்குவார்கள். அந்த அளவிற்கு பயங்கரமான ஆளாக சுவிக்ஷாவின் அண்ணன் இருந்தார். மும்பையில் அவரை எதிர்த்து நின்ற எல்லாரையுமே
பெயர் தெரியாதவர்களாக மாற்றினவர். அவர் மிகவும் தெளிவான மற்றும் உறுதியான நபராக இருந்தார். முக்கியமாக அவர் தனது தங்கையின் மீது தீராத பாசம் வைத்திருந்தார். அதிலும் தன் தங்கையை யாராவது காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் கண்டிப்பாக அவனை ஒன்றும் இல்லாதவனாய் ஆக்கிவிடுவார். அதனால் அவர் இங்கே வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை பெரிதாக முடிந்துவிடும் என்று அவர்கள் பயந்தார்கள். நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க, அதுதான் உங்களுடைய வேலை என்று சுவிக்ஷா அவர்களை பார்த்து கோபமாக சொன்னாள். தன் அண்ணன் வந்தால் எல்லாமே சரியாகிவிடும் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தாள் சுவிக்ஷா. அவள் விக்ரமிடம் கொஞ்சம் மரியாதையுடன் இருக்க விரும்பினாள். ஆனால் அவன் அதை தக்க வைத்து கொள்ளவில்லை. மும்பையில் தன்னை விட சிறந்தவள் யாரும் இல்லை என்ற திமிர் எப்போதுமே சுவிக்ஷாவிற்கு உண்டு. விக்ரமும் அதே போலதான் நினைத்தான். உண்மையிலேயே நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன், அப்பதான் என்னோட பவர் என்ன, ஆதவன் ஃபேமிலியோட பவர் என்னன்னு உனக்கு புரியும் என்று கோபமாக சொன்னாள் சுவிக்ஷா. மறுபுறம் காஃபி ஷாப்பில் இருந்து வெளியே வந்த விக்ரம் சுரபியை அழைத்து கொண்டு ஒரு பிளாக் பென்லி காரில் உட்கார வைத்துவிட்டு டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து வண்டியை ஸ்டார்ட் செய்தான். வில்சனை பார்க்க சென்றவனுக்கு உதவியாக லம்போவை அனுப்பி வைத்தான் விக்ரம். இப்போது சுரபிக்கு விக்ரமை தவிர வேறு யாரும் பாதுகாப்புக்கு இல்லை. காரில் உட்கார்ந்திருந்த சுரபி சிறிது நேரத்திற்கு எதுவும் பேசவில்லை. கொஞ்ச நேரத்திற்கு 2 பேரும் எதுவும் பேசாமல் வந்து கொண்டிருக்க சுரபியால் அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவனை பார்த்து பேசினாள். விக்ரம், நீ ஆதித்யா குடும்பத்தோட வாரிசா? உன்னுடைய உண்மையான பேரு விக்ரமாதித்யாவா என்று கேட்டாள் சுரபி. என்னோட உண்மையான பேரு விக்ரம் சரண்யா என்று ஒரு கையால் ஸ்டேரிங்கை பிடித்து கொண்டு இன்னொரு கையால் சுரபியின் கையை பிடித்தபடி ரோட்டை பார்த்து கொண்டே சொன்னான் விக்ரம். உன்னோட பாஸ்ட் லைஃப் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று சுரபி அவனை பார்த்து தயங்கி கொண்டே கேட்க விக்ரம் மெதுவாக அவளை திரும்பி பார்த்தான். அவனுடைய கண்கள் முழுவதும் சுரபியின் மீது இருந்த அக்கறை மட்டுமே தெரிந்தது. என்னோட பாஸ்ட் லைஃப் பற்றி நான் பேச விரும்பல, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. என்னோட லைஃப் உன்னை தவிர வேற யாருக்கும் இடமில்லை, அதை நீ நம்பணும். அந்த சுவிக்ஷா சொன்னதை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, அந்த விஷயத்த நான் டீல் பண்ணிக்கிறேன் என்று சொன்னான் விக்ரம். ஆனால் விக்ரம், எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டாமா? உன்னோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொன்னாள் சுரபி. அது அவ்வளவு முக்கியமா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற என்று அமைதியாக கேட்டான் விக்ரம். அவன் சொல்வது சரிதான். விக்ரம் யார், அவனுடைய கடந்த கால அனுபவங்கள் என்ன, இதெல்லாம் உண்மையிலேயே தேவைதானா என்று நினைத்தாள் சுரபி. சென்னையில் இருந்தாலும் சரி, மும்பையில் இருந்தாலும் சரி, விக்ரம் எப்போதும் மாறவில்லை. சென்னையில் தன்னுடைய குடும்பம் அவனை செய்த டார்ச்சருக்கு அவன் நினைத்திருந்தால் யார் துணையும் இல்லாத இந்த மும்பையில் தன்னை எப்படி வேண்டுமானாலும் பழிவாங்கி இருக்கலாம். ஆனால் அவன் இங்கே வந்ததற்கு பிறகுதான் இன்னமும் தன் மீது பாசமாக இருக்கிறான். இப்போது இருக்கும் விக்ரமே போதும், அவனுடைய கடந்த காலம் தனக்கு தேவையில்லாததுதான் என்று நினைத்தாள் சுரபி. விக்ரம் தன்னுடன் இருக்கும் வரைக்கும் அதை பற்றி எல்லாம் யோசித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தாள் சுரபி. அவளுடைய மனம் அப்படி மாறியதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு நிம்மதி கிடைத்தது. மற்றவங்க சொல்ற கதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னையும் விக்ரமையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அவனுக்கு பின்னால் இருக்கிற சொத்து, அந்தஸ்து, அதிகாரம், ஆதித்யா குடும்பத்தோட வாரிசு, அது இது எதுவுமே எங்களுக்கு நடுவில் வந்து தொந்தரவாக இருக்கக்கூடாது. விக்ரம் கூட நான் வாழ்கிற இந்த லைஃபே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு அது போதும் என்று நினைத்தாள் சுரபி. விக்ரம் மெதுவாக சுரபியை பார்த்து லேசாக சிரித்தபடி, இன்னைக்கு முழுக்கவும் நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன், எனக்கு பசிக்குது, நாம் இப்போ எங்கேயாவது சாப்பிட போலாமா என்று கேட்டான். சுரபியும் சிரித்துக்கொண்டே சரி என்று தலையை ஆட்டினாள். விக்ரமிற்கு கடல் வகை உணவுகள் மிகவும் பிடிக்கும். சுரபி எப்போதும் அவற்றிற்கு அதிக முன்னுரிமை கொடுப்பதும் தெரியும். அதனால் கடல் வகை உணவுகளுக்கு பிரபலமான ஒரு ஹோட்டலுக்கு சுரபி விக்ரமை அழைத்து செல்ல நினைத்தாள். விக்ரமும் அவள் விருப்பத்திற்கே சம்மதம் தெரிவிக்க 2 பேரும் மும்பையில் மிகவும் பிரபல ஹோட்டலான கசாலி ஹோட்டலுக்கு சென்றார்கள். அந்த இடம் மீன் வகைகள்
அரசியல்வாதிகளுக்கு மிகவும் பெயர் போன ஒரு இடமாக இருந்து வந்தது. தரத்திலும் சுவையிலும் அந்த இடத்தை அடிக்க வேறு எந்த ஹோட்டலும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகவும் பிரபலமானதாக இருந்தது. தரத்திற்கு ஏற்றாற் போலவே விலையும் அதிகமாக இருக்கும். அந்த ஹோட்டலில் டேபிள்கள் எப்போதுமே ரிசர்வ் செய்து வைக்கப்பட்டு இருக்கும். அரசியல்வாதிகளில் இருந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து செல்லும் ஹோட்டலாக அது இருந்தது. ஹோட்டல் முடிவான உடனே முதல் வேலையாக சுரபி ஆன்லைன் மூலமாக அவர்களுக்கு என்று தனியாக ஒரு டேபிள் ரிசர்வ் செய்துவிட்டாள். அந்த ஹோட்டலின் உள்ளே முழுவதும் பழங்கால அலங்காரத்துடன் ஒரு அரண்மனையை போல இருக்கும். சுவர்கள் முழுவதுமே அழகான ஓவியங்கள் மற்றும் எழுத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். சுரபியும் விக்ரமும் அங்கே வந்ததும் நேராக அவர்கள் ரிசர்வ் செய்து வைத்திருந்த 12வது மாடிக்கு சென்றார்கள். அங்கே கண்ணாடி சுவர்களின் அருகே அரபிக் கடலை பார்த்தபடி இருந்த ஒரு டேபிளில் வந்து உட்கார்ந்தார்கள். அங்கிருந்து பார்க்கும்போது கடலில் வீசும் அலைகள் அனைத்தும் மிக தெளிவாக தெரிந்தது. அந்த இடமே மிகவும் பாசிட்டிவிட்டியாகவும் ரொமான்டிக்காகவும் இருந்தது. சுரபி அந்த கடலின் அழகையே பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டு இருந்தாள். விக்ரம் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்தபடி இருந்தான். அவர்கள் அந்த 12வது மாடிக்குள் நுழைந்தபோது அங்கே இருந்த வரவேற்பாளர் இப்போது மாறியிருந்தார். அவர்கள் வரும்போது பச்சை நிற ஆடைகள் அணிந்திருந்தவர் இல்லாமல் இப்போது சாம்பல் நிற ஆடையில் ஒரு வரவேற்பாளர் இருந்தார். அவர் ஒரு பெண். பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அசாதாரண சுபாவத்துடனும் இருந்தார். அப்போது, மிஸ்டர் விக்ரம், நீங்க இங்கதான் இருக்கீங்களா என்று ஒரு குரல் கேட்டு விக்ரம் திரும்பி பார்க்க அங்கே விக்ரமின் அருகே ஒருவன் வந்து நின்றான். நடுத்தர வயது இருக்கும். அவன் கருப்பு நிற உடை அணிந்திருந்தான். அவனுடைய பெயர் சதீஷ் கிருஷ்ணா. அவன் கிருஷ்ணா குடும்பத்தின் 2வது தலைமுறையை சேர்ந்தவன். இதற்கு முன்பு கிருஷ்ணா குடும்பத்தில் அவனுக்கு சாதாரண அந்தஸ்து மட்டுமே இருந்தது. மேலும் அவன் ஹை லெவல் மீட்டிங்கில் கூட கலந்து கொள்ள தகுதி அற்றவனாக இருந்தான். விக்ரம் கிருஷ்ணா குடும்பத்தின் தலைவன் பொறுப்பை ஏற்ற பிறகு கிருஷ்ணா குடும்பத்தின் பெரிய குழுவை முழுவதுமாக நீக்கி வந்தான். அதனால் கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்களின் பதவி தானாக உயர்ந்தது. இதனால் சதீஷ் கிருஷ்ணாவின் பதவியும் அவர்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல நிலையில் முன்னேறி இருந்தது. தற்போது அவர் கிருஷ்ணா குடும்பத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருந்தான். சுரபி அந்த ஹோட்டலுக்கு டேபிள் ரிசர்வ் செய்தபோது விக்ரம் வருவதை உறுதி செய்த சதீஷ் கிருஷ்ணா குடும்பத்தின் தலைவனை நல்லபடியாக கவனித்து சந்தோஷப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்று நினைத்து அவன் அருகே வந்து மரியாதையுடன் பேசிக்கொண்டு இருந்தான். விக்ரமும் அவனிடம் சில வார்த்தைகள் பேசிவிட்டு, சாப்பிட என்ன இருக்கு என்று கேட்டான். உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான் நாங்க எல்லாரும் ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்று சொன்னான் சதீஷ். விக்ரம் எதுவும் சொல்லாமல் லேசாக அவனை பார்த்து சிரித்தான். மிஸ்டர் விக்ரம், இது என்னோட பொண்ணு லலித்யா. நீங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணுமேனு வந்திருக்கா என்று சொன்னான் சதீஷ். அப்போது விக்ரமின் கண்கள் லலித்யாவின் மீது விழுந்தது. உதட்டில் லேசான புன்னகையுடன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். விக்ரம், என்னோட பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று சதீஷ் மெதுவாக அவனை பார்த்து கேட்டான். என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே என்று குழப்பமான தோற்றத்துடன் கேட்டான் விக்ரம். மிஸ்டர் விக்ரம், உங்களோட டீம்ல நான் ஒரு மெம்பரா இருக்கிறது எனக்கு தான் அதிர்ஷ்டம். என்னோட பொண்ணுக்கும் இந்த அதிர்ஷ்டம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பொண்ணையும் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அனுமதிங்க என்று சிரித்துக்கொண்டே விக்ரமின் காது அருகில் வந்து மெதுவாக சொன்னான் சதீஷ். சதீஷ் அவள் மகளை விக்ரமின் அடையாளத்துடன் வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டான். விக்ரம் தன் மகளை ஓரக்கண்ணால் பார்த்தாலே போதும், அது அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஏற்கனவே விக்ரமிற்கு ஒரு மனைவி இருக்கிறாள் என்பதும் சதீஷுக்கு தெரிந்து இருந்தது. இருந்தாலும் அவனுக்கு அந்தஸ்தின் முன்பு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை. விக்ரமை போன்ற ஒரு பெரிய மனிதனை சுற்றிலும் பல பெண்கள் இருப்பது இயல்புதான். தன் மகள் விக்ரமிற்கு துணையாக இருந்தால் கூட அது தன்னுடைய அதிர்ஷ்டமாக நினைத்தான் சதீஷ். அதை கேட்டதும் விக்ரமிற்கு பயங்கரமான கோபம் வந்தது. என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அந்த பொண்ணுக்கு அப்பாவா இல்ல என்று கெட்ட வார்த்தையில் ஏதோ திட்ட வந்தவன் அருகில் லலித்யா மற்றும் சுரபி இருந்ததால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, இனிமே இந்த மாதிரி பேசுற வேலைலாம் வச்சிக்க கூடாது. அப்புறம் கிருஷ்ணா ஃபேமிலிக்குள்ளேயே உங்களை பார்க்க முடியாது.
ஜாக்கிரதை என்று சதீஷின் எண்ணத்தை புரிந்து கொண்ட விக்ரம் கோபமாக அவனை பார்த்து சொன்னான். உண்மையில் சதீஷின் மகள் லலித்யா மிகவும் அழகான பெண்ணாக இருந்தாள். அவளும் விக்ரமுடன் செல்ல தயாராக இருந்தாள். ஆனால் விக்ரம் அவளை நிராகரித்தான். சதீஷ் தான் ஏதோ அவளுடைய மனதை எல்லாம் மாற்றி இவ்வாறு சம்மதிக்க வைத்திருப்பான் என்று நினைத்தான். ஆனால் லலித்யாவுக்கு பல பெரிய இடங்களில் இருந்து எல்லாம் ப்ரொபோசல் வந்தாலும் அவள் அதை அத்தனையும் நிராகரித்தாள். விக்ரமை கிருஷ்ணா குடும்பத்தில் முதலாக பார்த்த நாளில் இருந்து அவன் மீது அவளுக்கு ஒருதலை காதல் இருந்தது. ஆனால் விக்ரம் அதற்கு தயாராக இல்லையே என்று நினைத்து அவள் மிகவும் வருத்தப்பட்டாள். விக்ரம் அவளை நேரடியாக நிராகரித்தான். லலித்யா முகத்தில் ஏமாற்றம் தெளிவாக தெரிகிறது. கிருஷ்ணா குடும்பத்தில் விக்ரம் செய்த சில பெரிய விஷயங்களை எல்லாம் பார்த்து அவனை தன் மனதில் ஒரு ஹீரோவை போல நினைத்து கொண்டாள். அதனால் அவன் ஏற்கனவே திருமணமானவன் என்ற விஷயம் கூட அவள் மனதிற்கு பெரிதாக படவில்லை. எப்போதும் அவன் அருகிலேயே இருந்தால் போதும் என்று நினைத்தாள். விக்ரமை இழக்க அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. ஆனால் விக்ரமின் மனதில் அது போன்ற எண்ணம் துளியும் வரவில்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.